உலகமெங்கும் இருக்கக்கூடிய என்னுடைய மைக் ஆன் பண்ணுப்பா. அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய மகளிர் உழைக்கும் பெண்கள் அத்துணை பேருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்குவதற்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக எங்களுக்கான அங்கீகாரம் சம உரிமை வேணும் சொல்லி திருநங்கையர் திருநம்பியர் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்திலிருந்து வந்த எனக்கு இப்படி ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக வற்றிக் கழக தோழமைகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை, இவ்வளவு பெரிய ஒரு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோன்னா அதுக்கு நிறைய பெண்களுடைய தியாகம் இங்கே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போகும் என்றால், நான் ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கருப்பின அடிமை பெண், 9 வயது குழந்தை அடிமையாக இன்னொரு நபருக்கு விற்கப்படுகிறார்கள். அப்படி விற்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை அந்த வெள்ளை ஒயிட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒயிட் பீப்புள் ஒருத்தங்க கல்லால் அடிக்கிறாங்க. அந்த கல் தெரியாமல் அந்த 9 வயது குழந்தை மேலே பட்டுறது. அதனால் அந்த குழந்தை எப்போவுமே கொஞ்சம் சோர்வாகவே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. நாம் எப்போவுமே சோர்வாகவே இருக்கிறோமே, நம்மளை மற்ற அடிமைகளை வாங்குற மாதிரி நம்மளை யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய மன வருத்தத்தில் ஏன் நாம் அடிமையாகவே இருக்கணும். ஸோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 700 கருப்பின அடிமைகளை ஒரு அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு புலம்பெயர வைத்த உதவிய போராடிய ஹாரியட் டப்மேன் என்கின்ற கருப்பின பெண் போராளியை வெறுமனையாக அவங்க அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ற போராட்டத்தை மட்டும் தொடங்கவில்லை. அடிமைகளுக்கும் ஓட்டுரிமை வேண்டும், அடிமைகளும் ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து, அடிமை பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பெண்களுக்கு கல்வியை வழங்கி கொடுத்தார்கள். அதே போன்று நம் இந்தியாவிலே நாம் எல்லோரும் கொண்டாடுகின்ற சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது ரமாபாய் அம்பேத்கர். ரமாபாய் அம்பேத்கர் வரட்டி விற்று சாணி விற்று தன்னுடைய கணவரை படிக்க வைத்தார்கள். தன்னுடைய குழந்தைகள் இறந்த போதும் தன்னுடைய கணவனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அப்பேற்பட்ட பெண்களுடைய பங்கும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதே போல் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய மனைவி ரங்கநாயகி அம்மாள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த தலைவர்கள் யாருமே இல்லை. ஸோ இது போன்று பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக கல்வியிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வெற்றிக்கணையைத்தான் இன்றைக்கு நம்ம பெண்கள் அத்துணை பேரும் சுவைத்து கொண்டிருக்கிறோம். இது போன்று உங்களை பார்த்து தான் நாங்களும் பெண்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் இன்னல்கள் ஏற்பட்டதோ அந்த இன்னல்களை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நான் சார்ந்த திருநங்கையர் திருநம்பியர் சமூகத்தில். ஸோ இந்த சமூகத்தில் இருந்து ஒரு மாபெரும் மாற்றம் வர வேண்டும் என்றால் கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், உங்களுக்கு சரிசமமாக நாங்கள் உட்கார்வதற்கு நாற்காலி வேண்டும். அந்த நாற்காலியை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இது போன்ற அங்கீகாரம் அத்துணை கட்சிகளும் அத்துணை மனிதர்களும் எங்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், நேசிப்போம், மனிதநேயத்தை பரப்புவோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி தோழர். அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியாளர்
தங்க பதக்கம் வாங்கி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய உலக நடப்புக்கு நடுவில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்னு இயற்கை விவசாயியாக தன்னை மாற்றிக்கொண்ட திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது. ஆர்கானிக் விவசாயி திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் அவர்கள்.